வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரிதத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அங்கீரஸ் மகரிஷியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். பிரம்மபுத்திரர்களான அங்கீரசும் நாரதரும் பிரம்மலோகத்துக்கே திரும்பி சென்றனர். செத்த பிள்ளையை பேச வைத்தார் அங்கீரஸ் மகரிஷி என்பதை பார்த்தோம். நமது புராணங்களில், அதாவது புராண கதைகளில் பழகியவர்களுக்கு ததீசி முனிவருடைய அருமை பெருமைகள் பிரசித்தமாக இருக்கும். தவஷ்டாவின் மகனாகிய விருத்ரன் பிரபஞ்சம் முழுவதையும் அழிக்கத் தொடங்கினான். தேவேந்திரன் தன் வஜ்ராயுதத்தினால் அவனை கொன்றான். உலகம் பேர் ஆபத்திலிருந்து, அபாயத்திலிருந்து தப்பிக்கொண்டது. அந்த வஜ்ராயுதம் அற்புதமான சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் விருத்ரனை கொல்லுவதற்கு போதுமானதாக இல்லை. அவ்வளவு சக்தி அதற்கு இல்லை. தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆலோசித்தனர். ஒரு முடிவு கண்டார்கள். ததீசி முனிவர் நீண்ட காலமாக தவம் புரிந்து வந்தார் அல்லவா? தவத்தின் வீரியம் அனைத்தையும் அவர் தமது முதுகெலும்பில் சேமித்து வைத்திருந்தார். அவருடைய முதுகெலும்பை வஜ்ராயுதத்துடன் இணைத்து அதனால் விருத்ரனை அடித்தால் நிச்சயமாக அவன் செத்து போய் விடுவான் என்று நினைத்தார்கள். இதுதான் தேவர்களின் முடிவான தீர்மானம். அவரை கொன்றால் தானே அவருடைய எலும்பை எடுத்துக்கொள்ள முடியும். இதை யார் எப்படி செய்வது? இது மாபெரும் பிரம்மத்தி தோஷம் ஆகிவிடுமே என்று நினைத்தார்கள். ஒரே ஒரு வழிதான் இதற்கு இருக்கிறது. அவராகவே மனம் உவந்து உலக சேமத்துக்காக தம் உயிரை விட துணிந்தால் அவருடைய எலும்பு இந்திரனுக்கு கிடைக்கும். பிரம்மத்தி தோஷமும் வராது. இதுதான் நடந்தது. ததீசி முனிவர் இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உலக சேமத்தை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய செயற்கரிய தியாகத்தை செய்தார். உத்தேசித்த காரியம் எல்லாம் செவ்வனே நடந்து முடிந்தது. உலகம் அழியாமல் தப்பியது. இந்த ததீசி முனிவர் யார் தெரியுமா? அதர்வா என்னும் ரிஷியின் குமாரர் ஆவர். அந்த அதர்வா என்பவர் யார்? அவரே அங்கீரஸ். அங்கீரஸ் முனிவருக்கே அதர்வா என்று மற்றொரு பெயர் உண்டு. அவருடைய பிள்ளையே ததீசி முனிவர். உலக சேமத்துக்காக விதம் விதமான யாகங்களையும் அவற்றை அனுஷ்டிக்கும் முறைகளையும் முதலில் வழிகாட்டியாக இருந்து வகுத்து கொடுத்து உலகத்தின் சேமத்தை நிலைநாட்டிய அங்கீரசின் புதல்வரான ததீசி முனிவர் தம்மை தியாகம் செய்து கொண்டது மிகவும் பொருத்தமானதே அல்லவா? இந்த முனிவரின் பெயர் ததீசி என்றே வழங்குகிறது. பௌராணிகர்களும் அவர்களுடைய உபன்யாசங்களை கேட்டவர்களும் ஒரே குரலாக இப்படியே சொல்லி வருகின்றனர். ஆனால் இது அவருடைய உண்மையான பெயரின் திரிவுதான். தத்யங் என்பதுதான் இவரது இயற்பெயர், அதாவது தத்யங். தத்யங்க முனிவரின் பிதாவான அதர்வாவின் பெயரும் அங்கீரசின் பெயரும் வேதங்களில் பல காலம் கூறப்பெறுகின்றன. அக்னியே, நீ ஒருவருக்கும் புலனாகாதவாறு மறைவான இடத்தில் இருந்த பொழுது அங்கீரசுக்கள் தாம் உன்னை கண்டுபிடித்தார்கள். அரணிக்கட்டையை கடைந்து உன்னை தோற்றுவித்தனர் என்ற கருத்தை உடைய சமஸ்கிருதத்தில் வழங்கிய ஸ்லோகம் இருக்கிறது. இந்த அங்கீரஸ் தாம் அதர்வா எனப்படுகிறார். மற்றொரு மந்திரத்தின் மூலம் இதை தெளிவுபடுத்தலாம். இதோ மற்றொரு மந்திரம். அதன் கருத்தை நாம் காணலாம். அக்னியே, உன்னை அதர்வாதாம் முதலில் கடைந்தெடுத்தார். அக்னியே, தாமரை இலையின் மேல் அதர்வா உன்னை கடைந்தெடுத்தார் என்பது முறையே இந்த மந்திரங்களின் கருத்து. இவற்றிலிருந்து முதலில் அக்னியை உண்டு பண்ணும் முறையை, அதாவது அரணிக்கட்டியை கடைந்து நெருப்பை உண்டு பண்ணும் அந்த முறையை கண்டுபிடித்து உலகத்துக்கு வழிகாட்டியவர் அதர்வா என்று ஒரு மந்திரமும், இதே காரியத்தை செய்தவர் அங்கீரஸ் என்று மற்றொரு மந்திரமும் சொல்லுவதனால் அதர்வா அங்கீரஸ் என்னும் இவ்விரண்டும் பிரம்மதேவனுடைய குமாரரான ஒருவரையே சொல்லுகின்றன என்பது உறுதியாகிறது. அங்கீரஸ் என்னும் சொல் பிரம்மாவின் புத்திரராகிய அங்கீரஸ் மகரிஷிக்கு போல் அக்னிக்கும் பெயராகவே வேதங்களில் வழங்கப்படுவதை முன்பே எடுத்து காட்டியுள்ளோம். அதர்வா என்னும் சொல்லும் அப்படியேதான். இது ஒன்றே பிரம்மதேவனுடைய குமாரருக்கும் அக்னிக்கும் பெயராக அமைந்து விட்டது. முதலில் அக்னி பூஜையை உலகு காட்டி கொடுத்து அதே அக்னியில் சோமயாகத்தையும் பண்ணி வழிகாட்டினவர் என்பது அதர்வா என்னும் சொல்லுக்கு பொருள். முண்டகோபனிஷத். இதன் தொடக்கத்தில் உள்ள 3 மந்திரங்கள் இங்கே கவனிக்கத்தக்கவை. அவையாவன, அதாவது பிரம்மா தேவானாம் என்று ஆரம்பிக்கும் முண்டகோபனிஷத். இது என்ன கூறுகிறது? தேவர்களுக்கும் ஆதி தேவராக தோன்றிய பிரம்மா உலகங்களையெல்லாம் படைத்து காத்தவர். அவர் சகல வித்யைகளுக்கும் ஆதாரமான
பிரம்ம வித்யை தம் மூத்த குமாரனாகிய அதர்வனுக்கு உபதேசித்தார் என்று கூறுகிறது. அடுத்த செய்யுள் என்ன கூறுகிறது? அதர்வா அதை முந்துர முன்னம் அங்கீரஸுக்கு உபதேசித்தார். அவர் பரத்வாஜருடைய வம்சத்தில் உதித்த சத்தியவாகருக்கு அந்த பிரம்ம வித்யை உபதேசித்தார். சத்தியவாகர் அங்கீரஸுக்கு அதை உபதேசித்தார் என்று கூறுகிறது. பெரிய கிரகஸ்தராகிய சௌன முனிவர் அங்கீரஸ் மகரிஷியை முறைப்படி வணங்கி அந்த பிரம்ம வித்யை கேட்டார். இங்கே பிரம்மா தம்முடைய மூத்த குமாரராகிய அதர்வனுக்கு அக்ஷர வித்யை என்று வழங்கும் பிரம்மோபாசனத்தை முதலில் உபதேசம் செய்ததாக கூறப்படுகிறது. பிறகு இவர் இதையே பிற்காலத்தில் அங்கீரஸுக்கு உபதேசித்ததாக கூறப்படுகிறது. இந்த அதர்வா என்பவரே அங்கீரஸ் முதல்வர். பிறகு இவரது வம்சத்தில் உதித்த அங்கீரஸ் இரண்டாவது இந்த அதர்வா உபதேசம் செய்ததையே இது விளக்குவதாகும். பரத்வாஜர் பிரகஸ்பதியின் குமாரர், பிரகஸ்பதி அங்கீரஸின் குமாரர். பரத்வாஜருடைய வம்சத்தவராகிய சத்தியவாகருக்கு இந்த வித்யை அங்கீரஸ் இரண்டாவது உபதேசம் செய்தார். மீண்டும் இந்த சத்தியவாகர் இதே வித்யை அங்கீரஸ் மூன்றாவதுக்கு உபதேசித்தார். இந்த மூன்றாம் அங்கீரஸ் முனிவரை தான் சௌனகர் வணங்கி தமக்கும் இதை உபதேசிக்கும்படி கேட்டார். இதன் மூலம் இந்த பிரம்ம வித்யை ஆதி முதல் உபதேச பரம்பரையாக அங்கீரஸ் வம்சத்தினரிடமே குடிக்கொண்டிருந்ததாக நன்கு விளங்குகிறது அல்லவா? உலகில் முதலாக அக்னியை தோற்றுவித்து அதில் சோமயாக முதலிய யாகங்களை அனுஷ்டானம் செய்து வழிகாட்டியவர் அதர்வா என்பதை மேலே காட்டிய மந்திரங்கள் அறிவிக்கின்றன. இதே காரியத்தை செய்தவர் அங்கீரஸ் என்கிறது மற்றொரு வேத வாக்கியம். இதனாலும் அதர்வாவும் அங்கீரஸும் வெவ்வேறானவர் அல்லர் என்பதை நாம் அறியலாம். அக்னிஹோத்திரம் என்றால் என்ன? அக்னியில் ஹோமம் செய்தது என்று பொருள். இந்த அக்னிஹோத்திரத்தை முதலில் அங்கீரஸே தோற்றுவித்தாராம். அக்னிஹோத்திரம் பண்ணுவதற்கு அக்னி வேண்டுமே, அதை அவர் தாம் கண்டுபிடித்து உபயோகித்தார். அக்னியில் ஹோமம் செய்வதற்கு பால், நெய், தயிர் வேண்டாமா? இவையாவும் பசுவினிடமிருந்து தானே கிடைக்கும். அதனால் பசுவும் வேண்டும். அதற்கு மேய்வதற்கு புல்லும் வேண்டும். புல் முளைப்பதற்கு மண் வேண்டும். புல் மேய்ந்து விட்டு மடி நிறைய பாலுடன் பசுமாடு வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதுமா? கன்று போட்ட மாடுதான் கன்றுக்குட்டி வாய் வைத்து ஊட்டிய பிறகுதான் பால் தரும். அந்த கன்றுகளையும் தாய் பசுவுடன் கூடவே பகலெல்லாம் அவிழ்த்து விட்டால் சாயங்காலம் பால் கிடைக்குமா? அதனால் தாய் பசுவிடமிருந்து பிரித்து கன்றுகளை வீட்டிலேயே கட்டி போட வேண்டும். இதிலேயும் ஒரு வரை இருக்க வேண்டும். பசு கன்று போட்டவுடனே பால் கறக்கக்கூடாது. 10 நாட்கள் கழித்த பிறகுதான் கறக்கலாம். பால் முழுவதையும் கன்றுக்கே விட்டுவிட வேண்டும் முதல் 10 நாளில். அப்பொழுதுதான் கன்றுக்குட்டி ஓங்கி நன்றாக வளரும். இவ்வளவு முன்னேற்பாடுகளையும் பிரபஞ்சத்தில் அங்கீரஸ் தாம் தோற்றுவித்து அக்னிஹோத்திரத்தையும் நடத்தி காட்டினார். இன்றளவும் உலக சேமார்த்தமான இந்த புனிதமான காரியம் இந்த அங்கீரஸ் வம்சத்தினர் சிலருடைய திருமாளிகைகளிலும் மற்றும் பல மகரிஷிகளுடைய வம்சத்தினர்களின் திருமாளிகைகளிலும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அங்கீரசுக்கள் சத்திரயாகம் பண்ணினார்கள். யாகத்துக்கு வேண்டிய பாலை ஒரு பசுமாடு அவர்களுக்கு கொடுத்து வந்தது. அந்த பசு பல நிறங்கள் கொண்டு விளங்கியது. ஆனால் பாவம், அதற்கு உணவு இல்லை. புல் பூண்டுகள் எவையும் பூமியில் முளைக்கவே இல்லை. காரணம், மழையே இல்லை. யாகத்தின் சோமம் எனப்படும் ஒரு வகையான கொடியை நசுக்கி பிழிந்து சாறு எடுத்துத்தான் ஹோமம் செய்வார்கள். அந்த அசாரமான சக்கையை வீசி எறிந்து விடுவார்கள். அதைத்தான் மென்று தின்று கொண்டு அந்த பசு சாகாமல் பிழைத்து வந்ததாம். அவர்கள் சொன்னார்கள், நான் சத்திரயாகம் பண்ணி பயன் என்ன? இந்த மாட்டுக்கு புல் பூண்டுகளை உண்டு பண்ண முடியவில்லையே என்று வருந்தினார்கள். அவர்கள் வானத்திலிருந்து மழையை தோற்றுவித்தனர். எத்தனை நீர்த்துளிகள் பூமியில் விழுந்தனவோ அத்தனை ஓஷதிகள், அதாவது செடி கொடிகள் புல் பூண்டுகள் பூமியில் முளைத்தன. பித்திருக்கள் எனப்படும் ஒரு வகையான கணங்கள் அவற்றில் விஷத்தை பூசிவிட்டனர். விஷம் கலந்த அந்த புல்லை தின்றதும் அந்த பசுமாடு நோய்வாய்ப்பட்டது. இதன் தொடர்ச்சியை நாம் பிறகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.